எல்லாத்துக்கும் சோப்பு போட்டா தான் சரியா வரும் போல இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாடா மரியதாஸ். என்ன சார் பிளேட வச்சு ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளேட வச்சு ஷேவ் தான் பண்ண முடியும், சிலையா பண்ண முடியும்? இல்ல சார், வழக்கமா சலூனுக்கு போவீங்களே, அங்கே ஒரு சிக்கல். வெட்டுறது முடியாச்சே, சிக்கல் இல்லாம இருக்குமா? என் சம்சாரம் யாரு? உங்க ஒய்ஃப். அது எனக்கு தெரியாதா? தாசில்தார். நான் சலூனுக்கு போகும்போதெல்லாம் உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லி பையில இந்த பக்கம் நகர்த்துங்க அந்த பக்கம் நகர்த்துங்க மாமூலி வெட்டுறேன்றானுங்க. நோட்டை வாங்கிக்க வேண்டியதானே? இவகிட்ட பாட்டை யார் வாங்குறது? இந்த வர்றா என் சம்சாரத்தை பொறுத்த அளவுல ஒழுங்கா இருந்தா தான் ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட். ஆமா, உன் வேலை என்னாச்சு? கிடைக்கலையே சார். ஏன்? பிஏ படிச்சுட்டு டீ கடை வச்சேன், கொஞ்ச நாள் டீ அடிச்சேன், கும்பலே வரல. அப்புறமா ஈ அடிச்சேன், அப்புறம் ஈயும் வரல. கடை அடைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். உங்க பாடு தேவையில்ல சார், பொண்டாட்டி தேவையில்ல, உட்கார்ந்தே தின்னுட்டு இருக்கீங்க. இந்த வீடு யாருது? சந்தேகம் என்ன உங்களுக்கு தான். அவுட் ஹவுஸ்ல யார் குடியிருக்கா? நானும் எங்க அம்மாவும். வாடகை எவ்வளவு தர்றீங்க? 1000 ரூபாய். கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் கொடுக்குறோம். நீ வாடகையா கொடுக்குறியா? 1000 ரூபாய். அதான் என் வருமானம். அதை என் சம்சாரத்துல கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டானா உருண்டுகிட்டு சாப்பிட்டான்னா? நியாயமா பார்த்தா நீங்க ஓடிக்கிட்டே சாப்பிடலாம் சார். சார் இப்பதான் புரியுது, மனுஷன் முன்னுக்கு வரணும்னா ஷேவிங் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அது இதானா? நான் சொன்னது பேங்க் சேவிங், இது செல்ஃப் சேவிங். இங்க வா, உனக்கு ஒரு கதை சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தன். அம்மா, நல்ல ஒரு கல்யாண கதை சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடிட்டானே. என்னங்க கல்யாண கதை? தலட்சுமி, சொல்ல மறந்துட்டேனே. சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ராதாவை பொண்ணு பார்க்க சம்பந்தி வீட்டுக்காரங்களா வர்றாங்க. யாருங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க? நான் கிராமத்துல இருந்து வர்றப்போ என் சொந்தக்கார பையன் கணேசனை பார்த்தேன். ராதா கல்யாண விஷயமா சொன்னேன். சாயந்தரம் மாப்பிள்ளையோட வர்றேன்னு சொல்லிட்டான். எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. கடவுளே, நீங்க சரியான அவசரம் கொடுக்கீங்க. என்ன அவசரம் கொடுக்க? அவன் செஞ்சதான் சரி. பெரிய மனுஷியான பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டுல பொத்தி பொத்தி வைப்ப? அதுக்காக வர்றவங்க யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டாமா? எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியும். நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு. என்னடா முழிக்கிற? முழிக்கல, வலிக்கிறேன். அம்மா, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. இப்படித்தான் ஒருத்தன். இருக்கிறா உன் கதையை சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். போய் கல்யாண வேலையை பாப்பியா? டேய், சேவ் பண்ணிட்டு போடா. அப்படியே போனாலும் போயிடுவான், கிறுக்கு பய. கடையிலங்க சார், எப்ப நீங்க எங்க மாப்பிள்ள கணேசனுக்கு உறவுக்காரங்க ஆயிட்டீங்களோ அப்பவே எங்களுக்கும் உறவுக்காரங்க ஆயிட்டீங்க. உங்க பொண்ணு நல்லா அழகா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை மாதிரியா இருந்தாலும் சரி. ஏன் நான் அப்ப அழகா இல்லையா? இல்ல இல்ல, அதுதான் எங்க மருமகன் சொல்ல வந்தேன். காபி சாப்பிடுங்க. தம்பி யாரு? என் பையன் மாதிரி அவுட் ஹவுஸ்ல குடியிருக்கான். பேரு மரியதாஸ். அதை நான் சொல்ல மாட்டேனா? மறந்துட்டேன். பின்னால உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடு. எனக்கு சக்கரை வேண்டாம்ப்பா. எனக்கு டிகாஷன் கம்மியா. காஃபியே கொடுக்க வேணாம், உள்ள போடா. ஓவல்டினாலே கொடுத்துட்டு சொல்லுங்க. பையனுக்கு என் பொண்ணை பிடிக்கணுமே. எங்க பையன் பெருமாள் மாடு மாதிரிங்க. நாங்க எதை சொன்னாலும் தலையாட்டுவா. அப்போ மாட்டு பொங்கலுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும், நீங்க உட்காருங்கம்மா. ராமநாதன் சார், இந்த சம்பந்தம் ஒத்து வருமா வராதான்னு நேத்துக்கு பூவா தலையா போட்டு பார்த்தேன். பூ வந்துச்சா தலை வந்துச்சா? எதுவுமே விழுகல. ஏன்? எதையாவது வச்சு சுண்டி இருக்கணும்ல. ஞாபகம் மறதில வெறுங்கையை சுண்டிட்டேன். நான் ஒரு மாங்காய் மடையன். என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, எவனும் என் தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம்னு. என்னங்க இது? இது எல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். பேசட்டுமே, அப்பதான் கனகலிங்க சார் அப்பாவின்னு எங்களுக்கும் தெரியும். வந்துருச்சுங்க. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. சம்பந்தி, இதுதான் பொண்ணு. பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டுங்க, பொண்ணுக்கு பின்னாடி மோமோடி போட்டுட்டு இருக்காங்களே, இவங்களா யாருங்க? அது வந்துங்க. சரி, முதல்ல தாம்பூலத்தை மாத்திக்கிறோம், அப்புறம் நான் சொல்றேன். சீக்கிரமா மாத்துங்க. மத்த விஷயங்களையும் அப்புறம் இந்த லௌகீகத்தை பத்தி பேசிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னங்க பெரிய லௌகீகம்? உங்க சம்சாரம் தாசில்தாரு, வரதட்சணைன்னு பேசினா வம்புங்க. ஒண்ணுமே வேணாங்க. இருந்தாலும் இந்த நகை பண்டம் பாத்துறதெல்லாம் எதுக்குமே நீங்க அலைய கூடாதுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கல்யாண மண்டபம், கல்யாண பத்திரிகை, மஞ்சப்பொடியில இருந்து மிளகாத்தூள் வரைக்கும் மளிகை சாமான், நகை நட்டு, பாத்திரம் பண்டம், துணிமணி எல்லாத்தையும் ஏன் இன்சார்ஜ்ல விட்டுருங்க. நீங்க 2 பேரும் சும்மா ராஜா ராணி மாதிரி கல்யாண சத்திரத்துல வந்து இறங்கினா போதுங்க. இப்படி ஒரு சம்பந்திய சர்வதேச லெவல்ல நான் பார்த்ததே இல்ல. தட்ட மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. அப்பா முருகா,
என்னாச்சு? இந்த முகமுடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன். எங்களுக்கு மொத்தம் 5 பெண்கள். ராதா, ரஞ்சினி, ராகினி, ரமா, ரதி. அது என்ன சித்தப்பா எல்லாரோட பேரும் ராவிலே வச்சிருக்கீங்க? எல்லாரும் ராவுல பிறந்தாங்க, அதனால ராணாவிலே பேர் வச்சுட்டேன். முதல்ல இந்த முகமுடிய பத்தி சொல்லுங்க. சொல்றேன். சொல்லாம விட்டுருவானா? இது என் 2வது பொண்ணு ரஞ்சினி, பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டு கராத்தே கத்துக்கிறா. இது 3வது பொண்ணு ராகினி, பிகாம் படிக்கிறா. இதுதான் உங்களுக்கு தெரியுமே. மூத்த பொண்ணு ராதா, கல்யாண பொண்ணு. 4வது பொண்ணு ரமா, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. இது எங்க கடைக்குட்டி ரதி. என்ன படிக்கிற? 7th. 5 பொண்ணுகளாச்சா? மறந்து போச்சு. அது சரிங்க. எதுக்காக மத்த பொண்ணுங்களுக்கு முகமுடிய மாட்டி விட்டுருக்கீங்க? ராதாவை பொண்ணு பார்க்க வர்ற சில பேரு 2வது பொண்ணு கிளி மாதிரி இருக்கு, இத கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் 3வது பொண்ணு மான் மாதிரி இருக்கு, இத கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் 4வது பொண்ணு பசு மாதிரி இருக்கு, இத கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் முகமூடிய மாட்டி விட்டுட்டேன். கடைசி பொண்ணு சின்னதுதானே, அதுக்கே முகமூடி. கழுதை எவனாவது இத கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான்னா அதனாலதான் கழுத முகமூடிய போட்டு விட்டுட்டேன். முகமூடிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? அண்ணே, பொண்ணு நல்லா பாத்துக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அது சொத்த இது சொல்லுன்னு சொல்லக்கூடாது. இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன். பொண்ணும் புள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பேசிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நாமெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி இருப்போம். என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஓகே. சும்மா இருப்பா. அண்ணே போண்ணே. சரிம்மா. என்ன உங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? படிச்ச பொண்ணு நீங்களே இப்படி வெக்கப்பட்டா இப்படி? ஏதாவது பேசுங்களேன், பேசு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். 1 2 3 4 5வது விரல் எங்க காணோம்? கீழே இருக்கு. அது கால் விரல் சார். இந்த இருக்குப்பா. சார், உங்க விரலுக்கெல்லாம் சுடக்கெடுத்து விடுறேனே, அது ஏன்? எனக்கு விரல் இருக்கு, அதனால எடுத்து விடுற. அதனால இல்ல சார், நீங்க வாழ்த்தணும், நான் வளரணும். உனக்கு நகம் வளருது இல்ல? வளருது. முடி வளருது இல்ல? வளருது. இதெல்லாம் நான் வாழ்த்தியா வளருது? நீயா வளரணும்பா. யாரும் வாழ்த்தாம எதுவுமே வளர முடியாது சார். யாருமே வாழ்த்தாம வகுறறிஞ்சு திட்டுறாங்க, அப்படியும் ஒண்ணு வளருது. எது? விலைவாசி. சார், நீங்க ஒரு பிறவி மேத சார். உங்களையே எல்லாரும் ஏமாந்த சோனகிரி அப்படின்னு சொல்றாங்க. காந்தி சிலைக்கு மேல காக்கா உட்கார்ந்து எச்சமிடுது. அந்த காக்காக்கு தெரியுமா அது மகாத்மா காந்தி சிலைன்னு? அதே மாதிரிதான் நானும். என் பொண்ணு ராதாவுக்கு எல்லா செலவையும் தானே ஏத்துக்கிற மாதிரி ஒரு சம்பந்தியை பார்த்திருக்கேன். என்ன போய் சொல்றாங்க மாங்காய் மடையன் தேங்காய் மடையன். இவா ஒரு கதை சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தன். அம்மா, யாருக்கிட்டையாவது இந்த கதையை சொல்லியே ஆகணும். சார் இருக்காரா? அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இந்த ஆளுகிட்ட இந்த கதையை சொல்லிருப்போம். யார் நீங்க? நான் பிரஸ்ல இருந்து வரேன். உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. கொண்டாங்க. அடடடடா, சம்பந்தி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. தல்லட்சுமி, என்னங்க? பாத்தியா? ராதாவோட கல்யாண பத்திரிக்கை நம்ம செலவு இல்ல, சர்வதேச லெவல் சம்பந்தி செலவு. சார், இந்த பத்திரிகை அடிச்சதுக்கு பில்லு நீங்க தான் பணம் கொடுக்கணும். சார், நான் நகை கடையில இருந்து வர்றேன். உங்க சம்பந்தி எல்லா நகையும் வாங்கிட்டு போயிட்டாரு. பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. இந்தாங்க பில்லு. என்ன அது? ஆட்டுக்கு புல்லு நிட்டுற மாதிரி ஆளுக்கு ஆளு பில்லு நிட்டுறீங்க? பணம் நீங்க இப்பவே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் சத்திரத்திலேயே செட்டில் பண்ணிட்டா போதும். உங்களை நாங்க நம்புறோம் சார். அப்ப நாங்க வரோம் சார். ஜவுளி கடையில இருந்து வர்றேன். சம்பந்தி உங்ககிட்ட பில்லு கொடுக்க சொன்னார். சார், நான் மளிகையில இருந்து வரேன். உங்க சம்பந்தி பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னார். சார், நான் கல்யாண சத்தத்துல இருந்து வரேன். உங்க சம்பந்தி இந்த பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னாரு. வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னப்பா, நான் அம்மா அப்பாக்கு உள்ள போகலாம் இல்ல? உங்களுக்கு இல்லாத உரிமையா? முதல்ல நீங்க போய் பாருங்க. யோ, இப்ப வந்து எவ்வளவு விட்ட?
யோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் அதுவும் ஆட்டுக்குட்டியோ? எங்க கையில பெட்டிஷன் மட்டும் தான் இருக்குது. அவன் கையில பெட்டிஷன் உள்ள விட்டியா? அப்படித்தான் வச்சுக்கேன். தம்பி உனக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிவே கிடையாது. மேடம், அம்பேத்கர் குப்பத்து ஜனங்களுக்கு அவங்க நிலத்தை நீங்க பட்டா போட்டு கொடுக்க போறதா ஒரு வதந்தி. அது வதந்தி இல்ல, உண்மை. அது எப்படி மேடம் முடியும்? அந்த இடத்துல எங்க முதலாளி பகவான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன்னு மேல் இடத்துக்கு அப்ளை பண்ணி அந்த வயல் இப்ப உங்க டேபிள்ல வந்திருக்கு. நான் ஒண்ணும் வெறும் கையோட வரல மேடம், பெட்டியோட வந்திருக்கேன். எங்க முதலாளி கேட்கிற நிலத்துக்கு பட்டா கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம், உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில வருமானம். ஆமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களாமே, செலவுக்கு கைய கடிக்குமே, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பட்டா மட்டும் கையெழுத்து போட்டு இப்படி நகர்த்துங்க. நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் பெட்டி பெட்டியா அப்படி நகரும். எடி அப்பட்டிய என்னை எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய் ஐயோ, நினைச்சு நாய்க்குலத்தான் நாய்க்குலம் நான் சொல்லுவேனா மேடம்? உன்னையும் முதலாளியும் சேர்த்து உள்ளதில்லை. கெட் அவுட். போறியா? போலீஸ் போன் பண்ணிட்டு வா. வாங்க வாங்க, காரிய சக்சஸ். இந்த மயில் வாகனம் மனசு வச்சா மலையவே புரட்டிடுவான். சக்சஸ். என்னப்பா கையில பெட்டிஷனா? உள்ள கொண்டே கொடு, குப்பத்தொட்டி காலியா இருக்கு. எங்களை விட போறியா இல்லையா? தம்பி உனக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிவே கிடையாது. ஏமா, குப்பத்து ஜனங்களுக்கு பட்டா பண்றத பாவல கட்டிட்டு கட்டுக்கட்ட நோட்டை பார்த்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? யார் நீ? அம்பேத்கர் குப்பத்துல குடிக்கிற ஏழைகள் ஒருத்தன். நீ வாழ வேண்டிய தலைக்கு வார்த்தை அடிக்கலாம், ஆனா உன்னோட வாய் அடிக்க முடியாது. ஊழல புட்டு புட்டு வைப்பேன், ஊழல மேட போட்டு பேசுவேன். முதல்ல இந்த ஆளை வெளியே தள்ளுங்க. நீ என்ன விட நீ வெளியே தள்ளலாம், ஆனா என் உணர்ச்சி தள்ள முடியாது. தாசில்தார், 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 நான் இல்ல. ராமா, உங்க அக்கா கல்யாணம் நிச்சயம் அடிச்சாடி? ஆயிடுச்சுடி. ஏண்டி, நாம எல்லாம் ஆட்டோல போயிடலாமா? நீ தாசில்தார் பொண்ணு, டாக்ஸில கூட போலாம். அங்க பாரு கல்லூரி மங்க, இவர் இன்னைக்கு வரல. அம்மா தாயே, ராஜாத்திங்களா, கண்ணுங்களா, இந்த புள்ளதாச்சிக்கு ஏதாவது பிச்சை போடுங்களேன் தாயே. ஏமா, உனக்கு புருஷன் இல்ல? அதை ஏன் கேக்குற? சித்தாளு வேலை செஞ்சு மேஸ்திரி சின்ன ஊடா வச்சுக்கிட்டான், வவரு பெருசான உடனே பேமானி விட்டுட்டு போயிட்டான் தாயி. இந்த ஆம்பளைங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும். ஆமா, சுட்டுட்டா மட்டும் என் பசி தீந்துருமா தாயி? தாயி, டீ குடிக்க ஏதாவது காசு கொடுக்கன்னு. ஏ ராசாத்தி, அந்த ஆளு வசதியான ஆளு, அங்க போய் கேளு, நிறைய கிடைக்கும். ஐயா தர்மபிரபு, தர்மம் பண்ணுங்க சாமி. இல்ல, புள்ளதாச்சிக்கு ஏதாவது தர்மம் போடு சாமி. போ. 2 உசுறு சாமி. சாமி, மனசு இறங்கி ஏதாவது கொடு சாமி. ஐயோ, போறியா இல்லையா? எங்களுக்கு நான் கொடுப்பீங்களா? நல்லா கொழு கொழுன்னு மப்பு மந்தாரம்மா வந்தா அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அடிச்சுட்டானே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா, கையில காசு இல்லாட்டி சும்மா இருக்க வேண்டியதானே? ஒரு பிள்ளைதாச்ச கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? மரியாதை கால வந்து மன்னிப்பு கேளு, இல்ல நடக்கிறதே வேற. இப்ப என்ன செய்யணும்? மன்னிப்பு கேளியா? மன்னிப்பு தானே கேட்டா போச்சு. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. ஏன்டா வேஷம் போட்ட? குருட வேஷம் போட்டு பிச்சை எடுத்த எவனுக்கு கிட்டே வரல, குஷ்டரோகி வேஷம் போட்ட எவனுக்கு கண்டுக்கவே இல்ல, பொம்பளை வேஷம் போட்டேன் அவன் துட்ட குட்டு பின்னாடியே வர ஆரம்பிச்சுதான். புள்ளதாச்சி வேஷம் போட்டேன், கனெக்ஷன் நல்லாவே இருக்குதுபா. அம்மா தாய் குலத்தின் பிரதிநிதிகளா இவனுக்கு போய் நீங்க வக்காலத்தா? ஒரு மூஞ்ச பார்த்தா ஆம்பளையா பொம்பளையா கூட தெரியல, வாய்க்கிலே பேசுறாங்க. போங்கடி, மூஞ்சி மோர கட்டிப்பாரு. பெரிய பெரிய செலவெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, சில்லற பாக்கி தான் இருக்கு. ஊசிக்காக இதெல்லாம் ஒரு கருவி மாதிரி ஊரு கழுவிங்க. ஆடி கட்ட இருக்கட்டும், மீதியா நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். கனகு, அப்பா கனகு. அம்மா, என்னடா இங்க இருக்க? கல்யாணம் முடிஞ்சுச்சா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நானும் சர்வதேச லெவல் சம்பந்தியும் ஓடி புடிச்சு விளையாடுறோம். இப்போ நான் ஒளிஞ்சிருக்கேன், சம்பந்தி வந்து புடிப்பாரு. களைச்சு போயிருக்கிற, இந்த காப்பி சாப்பிடுப்பா. என்னம்மா சக்கரே இல்ல? சார், சக்கரை பாய் கொடுக்கணும். இந்த அவர்கிட்டே கொடு, எனக்கு காஃபியே வேண்டாம். தனலட்சுமி, தனலட்சுமி, என்னங்க? இன்னும் 3000 ரூபாய் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். என்னங்க இது? ₹1,00,000 பிளான் போட்டோம், அதையும் தாண்டி போயிடுச்சு. இத பாருங்க,
என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். ஆ. இதுக்கு மேல ஒரு பைசா கூட கிடையாது. என்னது? ஓ, இது ஓ விசிட்டிங்கடா. சம்பந்தி சர்வதேச லெவல் சம்பந்தி. கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமா நடத்திட்டீங்க. சந்தோஷமா இருங்க. கல்யாண ஊர்வலத்துல ரெட்ட நாயனம் வச்சோம்ல, அதுல ஒரு 3000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. ஒத்த நாயனம் வச்சா ஊத மாட்டானா? இன்னும் நல்லா இருக்கட்டுமேன்றதான். நல்ல வேலை 3 நாயனம் வைக்காம விட்டீங்களே. இப்படி கொண்டு வாங்க. இன்னைக்கு ராத்திரி வான வேடிக்கை வெடிக்கவே வேண்டாம். வெடிச்சிச்சு என் நெஞ்சு வெடிச்சிடும். கலதி வேலைக்கு வச்சிருவோம். கவலைப்படாதீங்க. ஏது விட மாட்டான் போல இருக்க. பூ 300 ரூபா, புஷ்பம் 500 ரூபா, மலர் 800 ரூபா, ஃப்ளவர் 1000 ரூபா. எல்லாம் ஒண்ணுதானே? தனித்தனியா சம்பந்தி எழுதி வச்சிருக்காரு. கரெக்டா பாக்கணும். அப்போ நாங்க புறப்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. சாம்பார்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புறப்பட்டுருவோம். என்ன கொடுக்கறத கொடுத்தா? ஆடியோவுக்கு 500, வீடியோவுக்கு 1000. என்ன ஆடியோ வீடியோ? பாட்டு போட்டது ஆடியோ, படம் எடுத்தது வீடியோ. நீங்க? நான் ரேடியோ. ரேடியோவெல்லாம் கவர்மெண்ட் இதுயா. சமையலுக்கு ரேடியோ ஆயில் சப்ளைங்க. நீங்க போட்டோகிராஃபர். பார்த்தாலே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த வாரமோ இல்ல 10 நாள் கழிச்சோ எங்க வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறீங்க. என்ன ஒரு வாரம் 10 நாளா? ஏய், இந்த மாதிரி எத்தனை கல்யாண வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி கேட்டிருக்கான். அதே தானே இந்த ஆள் சொல்றாரு. அப்பே சொல்ல கேட்டியா? இந்த ஆள் மூஞ்சே சரியில்லை. இந்த பாருங்கப்பா, எல்லா பணமும் செலவஞ்சு போச்சு. மீதி 7 ரூபா 60 பைசா தான் இருக்கு. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க, பணத்தை தந்துடுறேன். உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணம். இப்பவே கொடுக்க வைக்கல, அடுத்த வாரம் பெருசா கொடுத்து கிழிக்கிறீங்களோ? நீ ஏன் வேலை வெட்டி இல்லாத தண்டசோறு? ஏன் சத்தம் போடுறீங்க? இவருக்கு தான் வேலை இல்ல, நான் வேலைக்கு போறேன்ல. உங்க முதலாளிகிட்ட சொல்லுங்க, தாசில்தாரம்மா சொன்னாங்கன்னு. 15 நாள் கழிச்சு வீட்டுல வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். அம்மா நீங்க சொன்னா போயிடுறோம். ஏய் வாங்கடா. ரஞ்சனி கம்மியா. யா do it. Fantastic. Hello Hari. ஹலோ வாசு. என்னடா அந்த பக்கம்? Just like that. ரஞ்சனி meet my friend Mr. வாசு. Hello. You are looking good, sweet and smart. Hello. Hello. Oh no. Oh no no please. No no. Oh oh. ஐயோ, பெண்மை மென்மையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கடுமையா இருக்கு. மென்மையா இருந்தா ஆம்பளைங்க மென்னிய பிடிச்சிருவாங்களே. அப்போ வருங்கால மாமியார் உங்ககிட்ட வாலாட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. மாமியார் என்ன, எந்த மச்சானும் வாலாட்ட முடியாது. ஆமா, ஏற்கனவே பொம்பளைங்களுக்கு சண்டைன்னா கேட்க வேண்டாம். இதுவும் சேர்ந்துட்டா? இது சண்டைக்கு இல்ல பிரதர், தற்காப்பு கலை. சரிதா. தண்ணி கூட தூக்குறவங்களுக்கு தற்காப்பு எதுக்கு? போலீஸ்லயே சேர போறாங்க. தேங்க்யூ சார். எதுக்கு? போலீஸ்ல சேரலான்னு நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. வெல்கம். நாட்டி கேர்ள். ஓ கலா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. சாரி. மரியாதாசே சார். சங்ககாலம் சங்ககாலம்னு சொல்லுவாங்களே, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கதான் சங்ககாலம். எப்படிங்க? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் இருக்கு, அதனாலதான் சங்ககாலம்னு சொன்னேன். என்னங்க, உங்க பொண்ணுக்கு சீட்டு வேணுமா? சரிதான். ஆத்தாளும் பொண்ணு அடுப்படியில் உட்காந்து சீட்டு விளையாட போறீங்களா? இந்த சீட் இல்லைங்க, கான்வென்ட் சீட். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த கான்வென்ட்லயா? இங்க ஆயிரக்கணக்கா பணம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்காதே. நீ தாசில்தாரு, சிபாரிசு பண்ணா சீட்டு கிடைக்கும். ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். சார், நீங்க தாசில்தார் ஹஸ்பண்ட், அவங்க செல்வாக்க நீங்க பயன்படுத்த வேண்டியதானே? ஓ, அப்படி ஒரு வழி இருக்கோ? என்னது, நீங்க தான் இன்னைக்கு சவால் விட்டீங்களே, பொண்ணுங்க பொறுப்பெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன்னு. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உங்க சாமர்த்தியத்துல இந்த சீட்டை வாங்கி கொடுங்க. அடுப்படியில எனக்கு வேலை இருக்கு. அப்பா, என்ன இந்த கான்வென்ட்ல சேர்த்து விடுங்கப்பா. அது குழந்தை. அது எனக்கு தெரியாத. குழந்தை ஆசையை தீர்த்துவீங்க சார். பூனை கேட்டா வாங்கி கொடுக்கலாம். இது யானையில கேக்குது. அதுவும் இந்த கான்வென்ட்ல சேர்க்கணும்னா 5000 ரூபாய் டொனேஷனே கேட்பாங்களப்பா. 5000 கேட்டா என்ன சார்? உங்ககிட்ட தான் பொய்யாயிரம் இருக்கு. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, இங்க நான் நிக்கிறது தெரியலையா? கேட்கே கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வாங்க, உள்ள ஆள் இருக்கு. கைத்தடியே இத்தனை கெடுபடியா? நேரா போய் வரிசையில கடைசியில நில்லுங்க.
என்ன சார், ரேஷன் கடை கியூவை விட இங்க மோசமா நிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில யூனிஃபார்ம் வேற மாட்டி விட்டு கூட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? 10,000 ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்க தயாரா இருக்கிறேன். 10,000 ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த கான்வென்ட்ல என்னங்க விசேஷம்? இங்க ஒரு வார்த்தை கூட தமிழ் சொல்லி தரது இல்லைங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். அதனாலதான் அட்மிஷனுக்கு இந்த போட்டி. பாத்தியாடா மரியதாஸ், தமிழ்நாட்டுல பிறந்து தமிழை மறக்கிறதுக்கு பணம் கொடுத்து போட்டி. இப்படியே போச்சுன்னா பிள்ளைங்க தாயை மறந்துட போதுங்க. வீட்லயாவது தமிழ் சொல்லி கொடுங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? நீ சொன்ன மாதிரி பொய்யாயிரத்தை கையாண்ட வேண்டியதுதான். எப்படி? ஓகே சார், நீ வாமா. எஸ் பிரின்சிபால் ஹியர். ஹலோ. ஹலோ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். கல்வி அமைச்சரோட பிஏ உங்க கூட பேசணுமா? நான் தான் கல்வி அமைச்சருடைய பிஏ பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, உங்க ஸ்கூல் வாசல்ல கனகலிங்கம்னு ஒருத்தர் லைன்ல நிக்கிறார். கல்வி அமைச்சர் அவரோட பேசணும். கூப்பிடு. கூப்பிடுறேன் சார், நீங்க லைன்லயே இருங்க சார். யோ சார், லைன்ல யாரோ கணக்கில் இருக்கிறாரா? மதுரை வீட்டுல இருந்து போன் வந்திருக்குது, கூட்டி வாயா. சரி சார். இங்க கனகலிங்கன்றது யாரு? அப்பா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். நீங்க தான் கணக்கிலிங்கம்மா? மதுரை வீட்டுல இருந்து போன். ஹலோ. ஹலோ, கல்வி அமைச்சர் பேசுறீங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு வரணுமா? வெரி சாரி, நான் என் குழந்தை அட்மிஷன் விஷயமா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஸ்கூலா? எந்த ஸ்கூல்? ஸ்கூல் பேர் என்ன? காயத்ரி வித்யாலயா. காயத்ரி வித்யாலயா? ச்சே, சுத்த பணம் புடுங்குற ஸ்கூலாச்சே. அங்க எல்லார்கிட்டயும் லஞ்சம் கேக்குறாங்களாமே அட்மிஷனுக்கு. லுக் ஹியர், நாங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு பட்டாளத்தோட அங்க வர்றோம். சார் இத சொல்லுங்க, பயந்துருவாங்க. இந்த ஸ்கூல்ல டொனேஷன் வாங்குறாங்க? டொனேஷன் இல்ல சார், வாங்குற கிடையாது சார். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வேற வர்றீங்களா? வேணாம் சார், வேணாம் சார். ஏயா டொனேஷன் வாங்குறீங்க? சார் நீங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க சார். இங்க பணம் எல்லாம் வாங்குறது இல்ல. இல்ல சார், இன்ஸ்பெக்ஷனுக்கு வராதீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அப்ளிகேஷன் கொடுங்க சார். உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. சரி, போயிட்டு வாங்க சார். நிறுத்துப்பா. மம்மி, என்னம்மா, அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாலே யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டுட்டியா? ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கிறோம் இல்லீங்களா, அது மாதிரி தான் இதுவும். மம்மி எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். எங்க அங்க என் பேரும் யூஸ் பண்ணலையே? உன் பேரை யூஸ் பண்ணல, என் மூளையை யூஸ் பண்ணி தான் சீட்டே வாங்கினேன். இது என்ன போன விவரமான ஆளு நீ தெரிஞ்சுக்குவேன். வர வர உங்க போக்கே புதிரா இருக்கு. இதெல்லாம் சாதாரணமான புதிருங்க. இதை விட பெரிய பெரிய புதிர் எல்லாம் இவர்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா, ஜீப் எங்க போகுது? வீட்டுக்கு தான். ஏறிக்கடா. என்னங்க இப்படி வாங்க. கவர்மெண்ட் ஜீப்ல யாரையும் ஏத்த மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல, இங்கேயே கூட்டு வந்த? அவங்க முன்னாடி எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க அவங்களையும் கூட்டிட்டு ஆட்டோல வந்துருங்க. ஆட்டோலயா? இந்தாங்க பணம். மரியதாஸ், நீ அப்பா கூட வந்து. என்ன சார் இது? கவர்மெண்ட் ஜீப். என்ன சார், அம்மா உங்களை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அம்போன்னு விட்டுட்டு போகல, ஆட்டோல வர சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எதுக்கு சார் ஆட்டோ? பேசாம ஜீப்லயே போக வேண்டியதானே? தாசில்தாராச்சே. தாசில்தாரா என்ன? அவங்க உங்க பொண்டாட்டி தானே. இதே மாதிரி என் பொண்டாட்டி மட்டும் சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்க, இறங்கடி கழுதன் இருப்பேன். என்ன சொல்லிருப்ப? இறங்கடி கழுதன் இருப்பேன். இன்னொரு தடவை சொல்லு. உங்களுக்கு எதையுமே திருப்பி திருப்பி சொல்லணும். கழுதன் இருப்புங்க. அதனாலதான் நீ கழுதைக்கு புருஷனா இருக்க, நான் தாசில்தாருக்கு புருஷனா இருக்கேன். ஹலோ, இன்னைக்கு ராத்திரி எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. கழுத உன்னை உதைச்சிட போகுது. என் பொண்டாட்டிய கழுதைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு என் பொண்டாட்டிய போதி சுமக்க வச்சிடறேன். இது வீட்டுல யாருங்க? சார், சார், நாய கூப்பிடுங்க. நாயாது நரி மாதிரி இருக்கு. சார், யோ யார் என்ன? இதுதான் நீயா? நாய உள்ள கூப்பிடு, நான் முதலாளிய பார்க்கணும். சும்மா சொன்னா கேட்காதே, ஏதாவது சம்திங் போடுங்க. நாய்க்கு சம்திங்கா? இது எந்த நாட்டு நாய்? எல்லாம் நம்ம நாட்டு நாய் தான். இதையும் இப்படி பழகிட்டீங்களா?
நான் பிஸ்கட் கொண்டு வரலையா? அதெல்லாம் இல்ல, சம்திங்னா துட்டுன்னு அர்த்தம். இந்த என்னையா வாங்க மாட்டேங்குது? இந்த வீட்டு நாயே 5 ரூபாய் குறைஞ்சு வாங்குறதே இல்ல. இருங்க இருங்க, நாய்க்கு கொடுத்துட்டீங்க, நமக்கு ஏதாவது? என்ன அது கேட்லயே இவ்வளவு வசூல் பண்றீங்க, வீட்டுக்குள்ள எப்படி உண்டியில வச்சு வசூல் பண்றீங்க? போய் பாருங்க தெரியும். பாப்போம் பாப்போம். என்னங்க இது செருப்பு தொட்டு கும்பிட்டு இருக்கீங்க? செருப்பால் அடிப்பேன். செருப்பா இது? இதுக்கு நடுவுல தங்க தகட ஒளிச்சு வச்சிருக்கண்டி. பீரோல புடவை கடையில இந்த பணம் இருந்ததுங்க. ஐயோ, உங்க பட்டுச்சா? ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. அவ்வளவு கருப்பு பணம் முடியும். பாத்ரூம்ல கொண்டு போய் மறைச்சிட்டுமா? பாத்ரூம்ல ஏற்கனவே தங்க பிஸ்கட்டா கொட்டி வச்சிருக்கண்டி. அங்க மட்டுமா? பெட்ரூம், சோபா செட்டு, ஃபேனு, ரேடியோ, டிவி, இந்த பாரு இது வீடியோ கேசட், இதுக்குள்ள தங்க தகட சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன். அப்ப இந்த கருப்பு பணத்தை எங்கதான் மறைக்கிறது? இந்த நோட்டை செல்ல அடிச்சிடாது. அடிக்காதடி, நம்ம அதிர்ஷ்டம் செடி பூரா நோட்டா முளைக்க முடியும். வணக்கம். நீ எப்படி உள்ள வந்த? உங்க நாய்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்த. நீ யாரு? என் பேரு கனகலிங்கம். உன் பேரை எவையா கேட்டா? நீ எதுக்கு வந்த? பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போவா? எதை பாத்துட்டு போலான்னு வந்த? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னையவா? நான் தான் வெங்கடாச்சலம். நல்லா பாத்துக்க, முன்னாலையும் பாத்துக்க, பின்னாலையும் பாத்துக்க, சுத்தி பாத்துக்க. சுத்தி பாக்குறதுக்கு நீங்க என்ன தாஜ்மஹாலா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா முக்கியமான விஷயம்? என்ன சார் செருப்பு தூக்கி மேல வச்சிருக்கீங்க? நல்லா இருக்க. 10 லட்சம் செருப்பு 10 லட்சமா? அதுக்குள்ள போய் மோர் வந்திருக்கு, போய் பாரு. மோரா? சோறு வந்திருக்கும், போய் பாருடி. போயாண்டி. இது என்ன வீடியோ கேசட்? கோல்டு கோல்டு கோல்டா? கோல்டன் கேர்ள் ஒரு இங்கிலீஷ் படம், அதை நீங்க பார்க்க கூடாது. ஏன்? அதுல வந்து வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்ன யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். உங்க பையனுடைய வருங்கால மாமனார். டேய், என்னடா அது? மாப்பிள்ளை சொல்ல வெக்கப்படுறாரு, நானே சொல்றேன். என் பொண்ணு ரஞ்சினிய உங்க பையன் லவ் பண்றாரு. யார கேட்டு லவ் பண்ணா? கேட்டு பண்ணுனா கல்யாணம், கேட்காம பண்றதா லவ். அத கூட எப்படியா பண்ணலாம்? பண்ணிட்டாரே. என் வயிறு எரியுது. இவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சனே எதுக்காக? யார கேக்குறீங்க? இவன் கல்யாணத்துல வட்டியும் முதலமா சேர்த்து வசூல் பண்ணத்தான். நீ குடிப்பியா? எந்திரிச்சு போயா வெளியில. அப்பா, நான் கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணு ரஞ்சினியை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆளை பார்த்தா அண்ணா காவடி மாதிரி இருக்கா. இவங்கிட்ட எப்படி நான் வசூல் பண்ணுவேன்? வசூல் மண்ணா, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ₹1,00,000 கொடுப்பியா? ₹1,00,000? அது என் செருப்புக்கு சமம். இவரு நம்மள மாதிரி செருப்புல வச்சிருப்பாரோ? ஆளை மடக்கிற வேண்டியதா. நீங்க எவ்வளவு தருவீங்க? ₹2,00,000 தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாண செலவெல்லாம் உங்களுது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல வந்து உங்க வீட்டு நாய் மாதிரி 5 கொடு 10 கொடுன்னு என்ன அரிக்க கூடாது. நீங்க பணத்தை கொடுங்க, உங்க வீட்டு நாயா நானே வந்துடுறேன். பணத்தை எப்ப கொடுப்பீங்க? பணம் ரெடியா இருக்கு, ஆனா ஒரு இழிச்சவன் கையில இருக்கு. எல்லாம் நாளைக்கு என் கைக்கு வந்துரும். இந்த வீடியோ இதையா எடுக்கிறீங்க? கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாமா? அத சொல்றேன். கல்யாணத்துக்கு வேற வாங்கிக்கங்க, இதை இங்க வச்சிருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வரேன். போயிட்டு சமந்தி சமந்தி, என்ன? கல்யாணத்துக்கு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வாங்க. ஐயோ, செருப்பு செருப்பு ஒன்னா சேருது. எதுக்கு இந்த மாலை? மாணவர் மன்ற தேர்தலில் நீங்க ஜெயிச்சதுக்காக. தேர்தலே நாளைக்கு தான் நடக்க போகுது. போட்டியிலேந்து நான் வாபஸ் வாங்கிக்க போறேன். ஓஹோ, தோத்துருவோம் பயம் வந்துருச்சா? இல்ல, உங்க திறமையில எனக்கு அதிகமா நம்பிக்கை உண்டு. நீங்க ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி. இப்படிலாம் சொன்னா உன்னை நல்ல ஒரு நம்பி வந்துச்சியா? ஜீவா, லஞ்சம் வாங்கிட்டு ஏழைகளை மோசம் பண்ற அதிகார வர்க்கத்துக்கு பிறந்தவ நீ. தாய போல பிள்ளை நூலை போல சில எனக்கு தெரியாது. ஜீவா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லனா? எஸ், நான் நினைக்கிற பொண்ணு இல்லதான். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை நான் மனசார விரும்புறேன். ஐ லவ் யூ. என்னது லவ்வா? இத காதுல பூ வச்சுட்டு போய் சொல்லு. போடிங் நீயும் லவ். சார் சக்சஸ். என்னப்பா, வருமான வரி ஆபீசரா நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வரேன்னு சொன்ன? எங்க? பார்த்தா நீங்க அசந்துருவீங்க. பிரமாதமா நடிப்பாங்க. சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதோ வராங்க பாருங்க. ஐயே, ஒண்ணு தங்குது.
அவர் யாரு? 12B பஸ்ல கண்டக்டர். இவர் பஸ்ல ஏறினாருன்னா அத்தனை பேர் இறங்கிடுவாங்க. அவங்கவங்கள பொறுப்பான இடத்துல இறக்கி விடுவார். என்னப்பா ஆரம்பத்திலேயே சுதப்பிரியே உள்ள வந்து ஒழுங்கா நடிப்பியா? கவலையே படாதீங்க, வீட்டுக்குள்ள படிமலை எவனாவது ஏறி நின்னா இறக்கி விட்டுருவேன். ஐயோ, படினா ஃபுட்போர்டு. தொழில் ஞாபகத்திலே இருக்கார் பஸ் கண்டக்டர். இவர் பஸ் டிரைவரா? பழம்பெரும் நாடக நடிகர். ஸ்ரீவள்ளி நாடகத்துல ராஜபாட்டு வேஷம் போட்டு மேடையில நின்னு இவர் பாடினாருன்னா கேக்குறவங்க அத்தனை பேர் அவுட். இப்ப நான் பாடினாலே எல்லாருமே அவுட். எப்ப நிறுத்துவாரு? மூச்சு நின்னா நிறுத்திடுவார். ஏப்பா 3 பேர் வருவாங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்தார், தங்கிட்டார், வருவார். என்னய்யா இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு? இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துருவாரா? கவலைப்படாதீங்க, ஒரே ஆத்திடுறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணையா. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வேற என்ன ஐநா சபை மெம்பரா? நைனா டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருந்தவர். வணக்கம். என்ன இந்த வேலை வளைகிறாரு? நிமிர்ந்து இருந்தார், கோட்டு போட்ட உடனே வெயிட் தாங்காம வளைஞ்சிட்டார். கேட்டு வரைக்கும் தாங்குவார்ல? கை தாங்களா கூட்டிட்டு போறேன். என்னமோப்பா, என் பொண்ணு கல்யாணம் இவர் உயிர்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, இது மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல வந்தாரு, இடையில இருமிட்டாரு. வாங்க போலாம். ஆண்டவா இவரை காப்பாத்து. அம்மா நீங்களா யாரு? நாங்கள் நாயை தாண்டி எப்படி வந்தீங்க? நாங்க 4 பேரும் சேர்ந்து குலைச்சோம். நாய் பயந்துருச்சு. ஐயோ, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க. மிஸ்டர் வெங்கடாஜலம் இருக்காரா? அவர் மேல போயிட்டாரு. என்னங்க? செத்து போன கணவனையே அழைக்கிறார்களே, அம்மையார் என்ன கற்புக்கரசி சாவித்திரியோ? யோ போலாரே, யோ வாய முடியா, வந்த இடத்துல சொல்ல முடியாதீங்க, வாங்க. என்னங்க என்னங்க யார் வந்திருக்கா பாருங்களே. என்ன சீக்கிரம் வாங்களே. பணத்தை நீக்கிட்டு இருக்கிற போது பூஜை வேலையில கரடி மாதிரி. நாங்க கரடி இல்ல, பூசாரி. எந்த கோயிலுக்கு? மாரியம்மன் கோயிலுக்கு கூழ ஊத்துறதுக்காக வந்திருக்கோம். யோ என்ன விளையாடுறியா? உன் வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்திருக்கிற வருமான வரி அதிகாரிங்க நாங்க. நான் வந்து கணக்கெல்லாம் கரெக்டா தானே நாங்க வச்சிருக்கேன். கேட்கறது மோர் கணக்கு, பால் கணக்கு இல்ல, வருமான வரி கணக்கு. ஐயோ, எனக்கு வருமானமே இல்லையே. யோ கசமாதான், ஃபுட்பால்ல நிக்காதியா, ஒண்ணு மேல ஏற இல்லாட்டி கீழே இறங்கு. ஏடா கூடமா பேசுன, வாயில இன்ஜின் ஊத்திடுவேன். ஐயா, வருமான வரி அதிகாரிகளே, சத்தியமா என்கிட்ட பணம் கிடையாதுயா. பணம் இல்லைன்னு ஹோட்டல்ல மாவாட்டுறதா? அப்படி ஆட்டித்தாண்டி நானே ஹோட்டல்ல சேர்ந்தேன். ஆத்திர அவசரத்துக்கு பிடிக்கிறதுக்கு முடியலையே. சைடுல பாரு. எப்பா திரும்பி போற வரைக்கும் உயிரோட இருந்திருப்பா. சீக்கிரம் கொண்டு சேர்த்திருப்பா. 2 மணிக்கு பால்கார் வருவான், எடை கட்டணும். ஒண்ணு கட்டுறேன். குயிக் சோதனை ஆரம்பிங்க. பொம்பளை பக்கம் நிக்காதீங்க, டிராபிக் ஜாம் ஆயிடும். நீ முன்னால போ, நீ பின்னால போ, நீ ரிவர்ஸ்ல போ. ஆஹா, இந்த சுதி எத்தனை கட்டை? நாட்டுக்கட்டை. இதற்கு நான் பாடியதில்லையே, இருந்தாலும் முயற்சிப்போம். சூரத்தன் நம்மை காவலை மீறி, சூரத்தன் நம்மை காவலை மீறி, சொல்லாமலே வந்தா சொல்லு 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 யாரடி நீ? இது என்ன கூத்து கொட்டாயா? வந்த வேலையை பாரு. என்ன உளறீங்க? பாக்காதீங்க பாக்காதீங்க. நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? நாம் சோதனையை தொடங்குவோம். கமான். பொக்கிஷத்தை ஆரம்பிங்க. எங்கே இருக்கிறது? என்னையா பண்ண? இந்த விசில் கிடைச்சது, நான் எடுத்துக்கிட்டுமா? ஒருவேளை வீட்டுக்காரனு கண்டக்டர் வேலை பார்த்துட்டு போனோம். அல்பம் அல்பம். ஐயோ வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காரியா, பணத்தை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஏண்டி, இவங்கள பார்த்தா வருமான வரி அதிகாரி மாதிரி தெரியல, என்ன? இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி தெரியுது. நானா ஏமாறுவேன்? ஐயோ, பையன் வேற வீட்டுல இல்லையே. அவர் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா ஏதாவது சமாளிப்பா. ஆள் தெரியாம கூட்டு வந்துட்டேன். அப்பா இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிக்க வந்திருக்கப்பா. ஓஹோ, எழுத்து ஒரு இடம் விடாம தேடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த தொட்டில கால வைக்காதீங்க. ஏன் இந்த தொட்டிக்கு மேல மட்டும் கால் வைக்க கூடாதுங்க? பணம் இங்க இருக்கு. அத்தனையும் கருப்பு பணம், ஏழையின் கண்ணீர். கயவனே, நாளைய சரித்திரம் உன்னை பூ என்று காரி துப்ப போகிறது. பணமே உன்னால் என்ன குணமே? இந்தப்பா பணத்தை பையில போட்டுக்கோ. டிப்போல போய் பங்கு போட்டுக்கலாம். பால் டிப்போவா? பஸ் டிப்போயா? பால் டிப்போ. பஸ் டிப்போயா? பால் டிப்போ. சரிப்பா, ஏதோ ஒரு டிப்போ. வெங்கடாஜலம் சார், நீங்க நாளை காலைல பால் டிப்போக்கு வர்றீங்க, பணிவா குனிஞ்சு பால் கொடுக்குறீங்க. பணிவா குனிஞ்சு கணக்க கொடுத்துட்டு ஆபீஸ்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு போறீங்க. ஏன் குழப்பறீங்க? யூ ஆர் கரெக்ட். ஐ அம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பி கேர்ஃபுல். நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நேரா டிப்போக்கு போ. எல்லாம் புது நோட்டியா, கசக்கிறாங்க. ஐயோ, பணத்தை எல்லாம் அள்ளிட்டு போறாங்களே, கணக்கு காமிச்சு வாங்கிட்டு வாங்க. அரைஞ்சிருவேன். கணக்கு இருந்தா தாண்டி காட்டுறதுக்கு.
எனக்கு அது பணத்தை பறி கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அடி இவளே, பாத்ரூம்ல மட்டும் கருப்பு பணம் 50 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த ஏமாளி பசங்க அதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டு போறாங்க. நானா ஏமாறுவேன்? இல்ல என்ன ஏமாற்ற முடியுமா? தாசில்தார் தனலட்சுமி அம்மையார் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபைலுங்களை பார்த்தா தானே நாம பெத்தெடுத்த மயிலுங்களை கரை சேர்த்த முடியும். அந்த கரை சேர்க்கிற பொறுப்பத்தான் நான் ஏத்துக்கிட்டேனே. இத பார், கல்யாண பத்திரிக்கை. கனகலிங்கத்தின் மகள் ரஞ்சனிக்கும் வெங்கடாச்சலத்தின் மகன் வாசுவுக்கும் வர்ற 3ஆம் தேதி என்னைக்கு ஜாம் ஜாம்னு ஜாம் பஜார் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்க போகுது. எப்படிங்க இது? இதெல்லாம் என் சாதனை. சாதனை சாதனைன்னு சொல்றீங்க, பின்னாடி சோதனையாகாம இருக்கணும். இந்த பார் தனலட்சுமி, என் பொண்ணுங்க எப்படி எல்லாம் ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாரு. அம்மா உங்களுக்கு போன் வந்திருக்கு. எல்லாம் கடவுள் செயல். கடவுள் செயல் இல்ல, இந்த கனகலிங்கத்துடைய செயல். ராகினி, ரஞ்சினிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். அவ லவ் பண்ணாலே அந்த வாசு தானே மாப்பிள்ள. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, உடனடியா பிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு கல்யாணமே ஆகாதுப்பா. ராகினி, என்னம்மா சொல்ற? நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை இந்த இந்தியாவிலே கிடையாதுப்பா. இந்தியாவில இல்ல, என்ன வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றேன். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை கோடீஸ்வரனுக்கு ஒரே மகனா இருக்கணும். படகு மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, பாக்குற புடவையும் கேக்குற நகையும் வாங்கி தரக்கூடிய வசதி. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து தர முடியுமா? முடியும் மாவா? முடியாதுங்கிற வார்த்தை உங்க அப்பா அகராதியிலேயே கிடையாதும்மா. முதல்ல உன் அக்கா கல்யாணம், அடுத்து உன் கல்யாணம். ஐயா வாங்க. வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன எங்கேயா குட்டி போறாங்க? அதிர்ஷ்டம் அழைக்குது. அதிர்ஷ்டம் அழைக்குதா? உள்ள வந்து பாருங்க, லட்ச லட்சமா விழ போகுது. லட்ச லட்சமா விழ போகுதா? வீட்டுக்குள்ள என்ன லாட்டரி சீட் நடத்துறீங்களா? சீட்டான ஓட்டான உள்ள வந்து பாருங்க, வாங்க. போயா தலையபர் தீக்குச்சிக்கு மருந்து வச்ச மாதிரி. என்ன சார் இது, கட்டு கட்டா நோட்டு? எல்லாம் உங்களுக்கு தான். என்ன விளையாடுறீங்களா? ஏன் பத்தலையா? பிரகாஷ், இவன் எனக்கு ஒரே பையன், கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு. இவன் பேர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன். அதுக்கு உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் வேணும். அந்த ஹோட்டலுக்கு தலைமை தாங்கிறதுக்கு என் ஒய்ஃப் வரணுமா? அவங்க தலைமை தாங்க வேண்டாம், தலையசைச்சா போதும். புரியலையே. அந்த ஹோட்டல் கட்டுறதுக்காக டாக்டர் அம்பேத்கர் நகர் குப்பத்துல இடம் பார்த்திருக்கேன். உங்க ஒய்ஃப் கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கும். இடம் கிடைச்சிருச்சுன்னா உங்க பையன் பேர்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவீங்க. ஓஎஸ். உங்க சொத்துக்கு இவர் மட்டும்தான் வாரிசா? அதுல என்ன சந்தேகம்? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை கோடீஸ்வரனுக்கு ஒரே மகனா இருக்கணும். படகு மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, பாக்குற புடவையும் கேக்குற நகையும் வாங்கி தரக்கூடிய வசதி. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து தர முடியுமா? ஹலோ மிஸ்டர், நான் கையெழுத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க கனவுல மிதக்கிறீங்க. இது இல்ல வந்து இத பாருங்க, இந்த பணத்தை எடுத்துக்கங்க. அந்த நிலம் கிடைக்கிறதுக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் தருவேன். திஸ் இஸ் மை பிரஸ்டீஜ் இஷ்யூ. என்ன வேணாலும் தருவீங்களா? ஓஎஸ். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க பணத்தை நான் எடுத்துக்கிறத விட என் பொண்ணை நீங்க எடுத்துக்கணும். என்ன சொன்ன? பணத்துக்கு அடிமையாகாத தாசில்தாரம்மா பாசத்துக்கு அடிமையாயிருவாங்க. நீங்க மட்டும் என் பொண்ணு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மில்லியனர் பையனுக்கு மிடில் கிளாஸா? ஏந்திரியா, கெட் அவுட் ஐ சே. போய் வெளியே. நான் மட்டும் போகல, அந்த இடமும் உங்க கையை விட்டு போகுது. வர்றேன். மிஸ்டர் கனகலிங்க, இங்க வாங்க. உங்க பொண்ணை நான் மருமகளா ஏத்துக்கிட்டா பட்டா என் கைக்கு வந்துடும்ல? கண்டிப்பா. வார்த்தை மாற மாட்டீங்களே? கனகலிங்க வாக்கு கொடுத்தா கடவுளே வாக்கு கொடுத்த மாதிரி. இப்பதான் நீங்க என் சம்பந்தி. இந்த வார்த்தைய வெத்தலை வாக்கு தட்டோட வீட்டுல வந்து சொல்லுங்க. ஓ எஸ், டெஃபினெட்லி. வர்றேன். No, no, I cannot go against the government rulings. Don't create further complications. சட்டத்துக்கு புறம்பா நான் எதுவும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு போன வைங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க சொல்லிருப்பாரு மிஸ்டர் கனகலிங்கம்.
ஏய் தட்டலாங்க வை. 4:30 மணிக்கு நிச்சயார்த்தமாச்சே, அவர் சொல்லல? நிச்சயதார்த்தமா? அடடே, வாங்க வாங்க, வணக்கம். நீங்க வருவீங்கன்னு வாசலே காத்துக்கிட்டு இருந்தேன். வயிறு கொஞ்சம் கலட்டா பண்ணிச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. தனலட்சுமி, இது யாரு தெரியுமா? மிஸ்டர் பகவான், பெரிய கோடீஸ்வரர். இது அவருடைய பையன், பேரு பிரகாஷ். தனலட்சுமி, நம்ம பொண்ணு ராகினி ஆசைப்பட்ட மாதிரியே சம்பந்தம் அமைஞ்சது. நான் தான் நிச்சயதார்த்தத்துக்கு வர சொன்னேன். என்ன மிஸ்டர் கனகு, நாங்க வரப்போற விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவே இல்லையா? இவளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டுமேன்னு நான் தான் அதை சஸ்பென்ஸா வச்சேன். இத பாருங்க மேடம், ஆஸ் எ தாசில்தார் நீங்க எவ்வளவு கண்டிப்பான ஆபீசர்னு ஒரே ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஃபாரின்ல இருந்தப்போ என்னுடைய மேனேஜர் உங்ககிட்ட வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் விஷயமா அப்ரோச் பண்ணிருக்கான். நீங்க அவனை திட்டி அனுப்பிட்டீங்க. அத கேள்விப்பட்ட உடனே எனக்கு உங்க மேல மரியாதை ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அப்படித்தானடா? எஸ் டாட். அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், உங்க குடும்பத்துல இருந்துதான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு. அப்படிதானடா? எஸ் டாட். ஆமா தனலட்சுமி, நம்ம பொண்ணு ராகினிய அவர் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு என்ன அட்டையா ஒட்டிக்கிட்டாரு. அட்டையா ஒட்டிக்கிட்டா ரத்தத்தையே உறிஞ்சிடும். சரி, அட்டை வேணாம், பசையா ஒட்டிக்கிட்டாரு. உங்களை பத்தி எடுத்து சொன்னேன். மிஸ்டர் கனகு, இவங்கெல்லாம் யாரு? இவங்க என் அம்மா, அது என் பொண்ணு ராதா. அவ தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அம்மா, இவர் மிஸ்டர் பகவான், பெரிய கோடீஸ்வரர். அவர் பையனுக்கு நம்ம பொண்ணு ராகினியை நிச்சயம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஆனா தனலட்சுமி தான் தயங்குறா. இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? அந்த பகவானா பார்த்து இந்த பகவான அனுப்பிச்சிருக்கிறாரு. என் பேத்தி ராகினிக்கு அப்படி ஒரு யோகம். யோகமோ சோகமோ எனக்கு ஒன்னும் புரியல. இத பாருங்க மேடம், என்னுடைய தகுதிக்கு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க கோடீஸ்வரங்கள்லாம் என் வீட்டு வாசல்ல கியூல நிக்கிறாங்க. ஆனா அது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. சத்தியம், நீதி, தர்மம், அதான் நான். இந்த அத்தனை குணங்களும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க மட்டும் பொண்ணு கொடுக்கலன்னா என் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படித்தானடா? எஸ் டாட். இன்னும் என்னமா உனக்கு சந்தேகம்? சரின்னு சொல்லி தட்ட மாத்திக்கோ. வீட்டுக்கு போய் நான் சொல்றேன். அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் அம்மா சொல்லி தட்டாதவன். தட்ட மாத்திக்கலாங்களா? இந்த இடுப்பு இந்த வலி வலிக்குதே, எனக்கு சோப்பரசம் ஆகுமாடா? எப்பா சார் 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 சார், உங்களை தான் சார். நானும் அதுக்குதான் போறேன். நான் இதை சொல்லல சார். ஒரு வேலை கட்டு உங்க பின்னாடி 2 வருஷமா அலையிறேன். கொஞ்சம் கவனிக்க கூடாதா? அவசரமா பாத்ரூம் போறேன், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எது வந்ததுக்கு அப்புறம்? மனசு மாறினாலும் மாறிடுவார், விடக்கூடாது சார். ஆபத்துக்கு வாசம் இல்ல சார். தப்பிக்க முடியாத இடம் வேலை நிச்சயம். சார், எங்க அப்பாவுடைய பென்ஷன்ல நான் எப்படி சார் வாழ முடியும்? கனகலிங்கத்துக்கு கைத்தடியா நான் எத்தனை நாள் தான் சார் காலம் தள்ளுறது? உங்க ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலையாவது எனக்கு போட்டு கொடுங்க சார். பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பியூன் வேலை கேக்குறியா? கையை இந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்களே, கழுவிட்டீங்களா? எல்லாத்தையும் கழுவிட்டேன். ஓ, 2 கையும் சொல்றீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தையா? இருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. என்னமா நீங்க? அவ வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நாங்க அப்பவே டாக்டர் மாட்ட டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோமே. டாக்டர்மா வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தை தானே சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வளர விட்டோம். பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அழிச்சிருப்போமே. வாட் நான்சென்ஸ். இந்த வித்தார கள்ளிய மருமக இருக்காளே, அவ வேலையா தான் இருக்கும். அந்த டாக்டர் அம்மா கையில கால்ல வந்து கெஞ்சிருப்பா, அவங்களும் போய் சொல்லிருப்பாங்க. இல்லம்மா, இது அவங்க அப்பன் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். அவளை இங்கேயே தலைமுழுகினா தான் அவங்க அப்பனுக்கு புத்தி வரும். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்கிட்ட பொய்ய சொல்லி என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் அள்ளிட்டு போயிட்டீங்களா? உண்மையை சொல், இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி உன் கைய கால தனித்தனியா கைட்ட சொல்ற. உங்களுக்கு தொழில தூக்கி போட்டு மிதிக்கிறதானா? உண்மையை சொல்ற. இப்படி என்ன நொக்கு நொக்குறீங்களே சார். உங்க சம்பந்தி கனகலிங்கம் தான் என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிக்க சொல்லி உங்ககிட்ட இருந்து 2 லட்சத்தை தள்ளிட்டு வர சொன்னாரு. கனகலிங்கமா? அப்பா, ராதாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கட்டி வேணும், கட்டி வேணும். இந்த ஹோட்டல் கட்டுறதுக்காக 1 கோடி ரூபாய் லோனுக்கு வழி பண்ணிட்டேன். ஆனா பட்டா இந்த பாடுபடுத்துதாயா?
தம் பொண்ணு வாழாவட்டி ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு தைரியமா இருக்கிற பொம்பளைங்க நான் பார்த்ததே இல்ல முதலாளி. என்னடா கிளப் வரைக்கும் போயிட்டாரன். முதலாளி, உங்க மகன் உத்தம புத்திரன். எப்படியா? உங்க முன்னால குடிச்சா அவமரியாதைன்னு கிளப்புக்கு போய் குடிக்கிறாரு. ஒண்ணு போடுங்க. Excuse me, can I have an AC double room please? உங்களதான் மேடம். ஏசி டபுள் ரூம் கேட்டா ஏன் இவ்வளவு ஏக்கத்தோட பாக்குறீங்க? இவ்வளவு அழகான ஜோடிய பார்த்ததே இல்லையா? சாரி சார், இப்பதான் புதுசா வேலையில சேர்ந்திருக்காங்க, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் a minute. ரூம் நம்பர் 101 சார். தேங்க் யூ. பாவம், உங்க ஃப்ரெண்ட் என்ன பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்க சொல்லுங்க. Come on darling. இப்ப போனாலே அவ ரொம்ப மோசமான பொம்பளை. 30 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க பல தடவை அரெஸ்ட் பண்ண ப்ராஸ்டியூட் ஒருத்தரோட இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்க இந்த ஹோட்டல்ல சர்ச் பண்ணோம். Please go ahead sir. Thank you. என்ன சார் பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சார். நம்பிக்கை இல்லையா? இது பாருங்க சார் தாலி. இது சந்தர்ப்பத்துக்காக கட்டின தாலி இல்ல சார். 1000 பேருக்கு முன்னால அக்னிய சாட்சியா வச்சு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கெட்டி மேளத்தோட இவர் கட்டின தாலி சார். இன்னும் நம்பிக்கை இல்லையா? இவர் பில்லியனர் பகவானோட ஒரே சன். நான் தாசில்தார் தனலட்சுமியோட பொண்ணு. இனிமா நம்பிக்கை இல்ல? போதுமா? நாங்க தேடி வந்த ஆள் இங்க இல்ல. Sorry for the disturbance. It's okay. Sorry for the disturbance. Darling. Don't disturb. ராதா, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போனா எப்படி? என்ன செய்ய சொல்றீங்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சு. டீச்சர் அம்மாவே லேட்டா போனா பசங்க மதிக்க மாட்டாங்க. நாங்க 2 பேரும் அழப்புறந்த ஜென்மங்கதா. தனலட்சுமி, என்னத்த அது அப்படி உன்னால இவ்வளவு கல்லுடை மங்கத்தனமா இருக்க முடியுது? என்னத்த சொல்றீங்க? வாழப்போட 3 பொண்ணுங்களும் வாழாவட்டியா வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு உத்தியோகம் வாங்கி வச்சுட்டேன். இதுங்களை புருஷனோட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? விடிகிற போது விடியட்டம்னு விட்டுட்டா எப்படி? அத்தை, என் பொண்ணுங்க மனசு எனக்கு நல்லா தெரியும். நானும் அந்த வயசை தாண்டி வந்தவ தானே. குடும்ப வாழ்க்கை சரியா அமையலேன்னு மூளைக்கு மூளை உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு தான் அதுங்களை வேலையில சேர்த்து விட்டேன். இத்தனைக்கு காரணம் ஆச்ச மாப்பிள்ளைங்க தானே. பொண்ணுகளுக்கெல்லாம் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டேன். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா போயிருச்சு. இப்போ குரங்க பிடிச்சு பிள்ளையார் ஆக்கி காட்டுறேன். ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போறது உங்க மாப்பிள்ள மாதிரி தெரியுது சார். மரியதாசு, இதுதான் மாப்பிள்ளை வேலை செய்யற ஆபீஸ். இது மாப்பிள்ளையோட ஸ்கூட்டர். குழந்தை இதுல வச்சிருப்பான். குழந்தை இங்க வச்சா என்ன சார் ஆகும்? குழந்தை யாருதுன்னு தெரியாம போனாலும் அவர் குழந்தைய தொட்டு தூக்கும் போது ரத்த பாசம் ஒரு குலுக்கு குலுக்கும். குலுக்கட்டும் சார், கரெக்ட். முயற்சி பண்றதுல தப்பே கிடையாது. முயற்சி திருமணையாக்கும்னு நம்ம வாசுகி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. யாரு வாசுகி? திருவள்ளுவருடைய ஒய்ஃப். அவங்க நம்ம வாசுகியா? உதவாங்குவே நீ.
சீக்கிரம் சார் பாப்பா வந்துட போறாரு. பாப்பா யாருக்கு இந்த குழந்தை? யாருங்க வச்சிருப்பாங்க? ஏங்க இந்த குழந்தை யாருங்க சார்? இந்த குழந்தை யாருங்க? அம்மா இந்த குழந்தை உங்களுதுங்களா? எங்களது இல்லைங்க. வேற யார் குழந்தைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி குழந்தை இந்த தெருவிலேயே கிடையாதுங்க.